ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது புதன்கிழமை காலையில் இன்னைக்கு மார்கழி கோலம். இதுதாங்க சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான காலை சாப்பாடு கேழ்வரகு புட்டு செஞ்சிருந்தேன். கேழ்வரகு புட்டு ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மதிய லஞ்சுக்கு மீன் குழம்பும் கீரை பொரியலும் செஞ்சிருக்கேன். டெய்லியுமே மீன் வறுத்து சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷா முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி அதுதான் செஞ்சிருக்கேன். இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் கீரை பொரியல்ல அந்த குழம்போட சேர்த்து பசஞ்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க சாப்பிட்டுக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனங்கிழங்கு பச்சையா இருந்தது. அதை வாங்கிட்டு வேக வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பனங்கிழங்க இந்த மாதிரி வேக வச்ச கிழங்கா வாங்கிட்டு சாப்பிடறதுக்கு பதிலா பச்சையா கிழங்கு இப்பெல்லாம் விக்குது. 1/4 கிலோ 1 கிலோன்னு வாங்கிட்டு நமக்கு எப்ப தேவையோ அப்ப ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 5 கிழங்கு 6 கிழங்கு வேக வச்சு சாப்பிடலாம். வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டு இட்லி பாத்திரத்துல வேக வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.